வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. நவராத்திரி ஆயுத பூஜைலாம் வர்றதால வீடு க்ளீன் பண்ணுங்க. ஹவுஸ் க்ளீனிங் சண்டே அன்னைக்கு ஆரம்பித்தோம். காலையில் ஒரு 10 o'clock ஆரம்பித்தோங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, வாசலில் கட்டுற தோரணம் இதெல்லாம் பிளாஸ்டிக்ன்றதால 3 பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சோப் வாட்டரில் போட்டுட்டு வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஊற வைக்கக்கூடாது, இதெல்லாம் உடனே வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஊற வச்சா இதெல்லாம் கட் ஆகிடும், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம். இது ஊதுபத்தி புகை, சமைக்கிற புகை இதெல்லாம் உள்ளே வந்து டஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிடுது. மந்த்லி ஒன்ஸ் கழுவுனா கூட இது ரொம்ப அழுக்காயிடும். ஆயுத பூஜை கொலு வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாதுன்றதால பிஃபோராகவே இந்த சண்டே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோங்க. இது மாதிரி சோப் போட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுறேங்க. 3 பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டேங்க. வினிகர் யூஸ் பண்ணி சோப் வாட்டரில் முக்கி எடுத்துட்டு நல்லா உள்ளெல்லாம் தேய்ச்சி கழுவுறேங்க. இது டஸ்ட்டு, ஊதுபத்தி புகை, சாம்பிராணி இதெல்லாம் போடுறதால சமைக்கிற புகை எல்லாம் சேர்ந்துடுது. இதில் இதை மாதிரி அலசிடுங்க. ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை மாதிரி தான் கழுவுறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு டப்பில் போட்டுக்கிட்டு 1 by 1 கழுவிட்டேங்க. நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வெயில் இல்லைன்றதால ஒரு மேட் போட்டுட்டு அதில் காய வச்சுட்டேங்க. இதை மாதிரி அலசுங்க பக்கெட்டில். வாசல் தோரணெல்லாம் மணின்றதால அதை மெதுவாக அலசணும், இல்லைன்னா அந்த மணியெல்லாம் கட் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது. நல்ல சோப் லிக்விடில் இது மாதிரி அலசி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது டியூப்ளெக்ஸ் ஹவுஸுன்றதால ஓரங்கள்லாம் அழுக்கு சேருது. என்ன தான் நம்ம மாப்பு போட்டாலும் அழுக்காயிடும். இது மாதிரி ராவா வினிகரை ஊற்றிக்கங்க. இந்த மூளையிலலாம் அழுக்கு சேர்ந்துடும். இதை மாதிரி டூத் ப்ரஷ் எடுத்து நல்லா இதை மாதிரி தேய்ச்சி விடுங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா தேய்ங்க இந்த ஓரெல்லாம். நானும் என் டாட்டரும் சேர்ந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இது மாதிரி தாங்க இந்த ஓரங்கள்லாம் துடைக்கணும். நல்லா ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா எல்லா அழுக்கும் வந்துடும். என்ன தான் நம்ம மாப் போட்டால் கூட, டெய்லி போட்டால் கூட இது மாதிரி வராது, எல்லாம் சேர்ந்துடும் நம்ம நடக்கிற இதுவே. நல்லா தேய்ச்சிக்கங்க. இப்படி ராவா சோப் வாட்டர் ஒரு பாட்டிலில் கலக்கி வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டேன். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இது மாதிரி டீப்பாக தரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. பிளாக்காக வருது. இது மாதிரி தாங்க ஸ்டெப்ஸு ஓரங்கள்லாம் க்ளீன் பண்ணணும். ஃப்ளோரெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். சோப் வாட்டர் போட்டு மாப் போட்டு தொடச்சிட்டோம். அடுத்தது சுவரெல்லாம் ஸ்பாஞ்ச் போட்டு சோப் வாட்டர் போட்டு சுவரெல்லாம் தொடச்சிட்டேங்க. டால்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கங்க, அப்போ தான் அந்த ஈரம்லாம் இழுத்துக்கும். மழை காலன்றதால ரொம்ப இதுவாக ஈரம் காயாது. எல்லா டால்ஸையும் சோப் வாட்டர் போட்டு நல்லா தொடச்சிட்டேங்க. ஸ்டெப்ஸு புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. ஸ்பாஞ்சில் இப்படி தொடச்சி எடுத்துடுங்க. நல்ல வாட்ரு போட்டோம் தொடச்சிடலாம். இப்போ ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் இதை மாதிரி தாங்க துடைக்கணும். ஜாயிண்டெல்லாம் புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். எல்லா டால்ஸையும் சோப் வாட்டர் போட்டு தொடச்சிட்டேன். அப்படியும் காயலை, அதனால் ட்ரையர் எடுத்து இதை மாதிரி டால்ஸுங்க ஈரத்தெல்லாம் எடுத்துடுச்சு. வெயில் இல்லாததால் இதை மாதிரி அதோட ட்ரெஸ்ஸு, ஹேரு இதெல்லாம் ட்ரையர் போடுறேங்க. சண்டே ஃபுல் டே எங்களுக்கு க்ளீனிங்கே சரியாக இருந்தது. ஃபுல்லாக இந்த டால்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. இது டி நகரில் வாங்கினேங்க. இந்த லேஸு நெட்டெல்லாம் காஞ்சிடுச்சு.
இது ஸ்டெப்ஸில் வச்சுருக்க ஜாருங்க, பீங்கான் ஜார். இது ஈசிஆரில் 2000க்கு வாங்கினேங்க. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் புதுசு மாதிரி இருக்கும். இந்த பெயிண்டிங்லாம் என் டாட்டர் பண்ணது. இது மாதிரி சோப் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஜாரில். பீங்கான் ஜார்ன்றதால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. அழுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அடிக்கடி துடைப்பேன், இருந்தாலும் அழுக்காயிடும். காட்டன் துணி போட்டு நல்லா துடைச்சிடணும் இந்த மாதிரி சோப் வாட்டரை. இதில் ஃப்ளவர்ஸு எல்லாம் வச்சுப்போம். லைட்டு, ஃபேனு எல்லாமே க்ளீன் பண்ணங்க. லைட்டு, ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணும்போது மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதான் நமக்கு சேஃப்டி. இந்த ஹாலில் இருக்கிற ஃபேன்சி லைட்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி போட்டுட்டேங்க. பளிச்சுன்னு எரியுது பாருங்கள் லைட்டெல்லாம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு மேட் போட்டு காய வச்சுட்டேங்க. இந்த அட்டைப்பெட்டி மேட் இது. இதில் காய வச்சுட்டேன், காஞ்சிடும். அப்புறம் செட் பண்ணிட்டேங்க. இது மெயின் டோர். இது டீக் வுட்டு. இது இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக அழுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். சோப் வாட்டரும் வினிகரும் கலந்து இதில் அப்ளை பண்ணுங்க. இந்த ஓரங்கள்லாம் வெறும் துணியில் துடைச்சா போகாது, இந்த டிசைன்லலாம் அழுக்கு சேர்ந்துடும். மெயின் டோருன்றதால ரொம்ப அழுக்கு சேருங்க. அடிக்கடி துடைச்சாலும் அப்படி தான் சேர்ந்துடும். டூத் ப்ரஷ் எடுத்து இது மாதிரி இந்த ஓரங்கள்லாம் அழுக்க எடுத்துடுங்க. நல்லா இது மாதிரி எடுக்கணும். பூ உள்ள டிசைன் உள்ளலாம். உங்களுக்கு இதை மாதிரி டிசைன் டோர் இருந்தால் இதை மாதிரி எடுங்க. டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க 2-3 தடவை. சுவரெல்லாம் நல்லா ஸ்பான்ஸ் போட்டு தொடச்சிட்டோம். இது மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து அழகாக ஒட்டிட்டா என் டாட்டர். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. ரொம்ப அழகான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. லன்ச் டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. காய்கறிலாம் கட் பண்ண நேரம் இல்லைங்க. அதனால் ஒரு பிளெயின் பிரியாணி செஞ்சேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது போடுறேன். டால் ரைஸ், அப்பளம், பிளெயின் பிரியாணி. புரட்டாசின்றதால சாப்பிட மாட்டோம். வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு இந்த பிரியாணி செஞ்சேங்க. குஸ்கா மாதிரி. தயிர் பச்சடி வச்சுட்டேங்க. ஈஸியாக ஒரு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேங்க. சண்டே ஃபுல்லாக க்ளீனிங்கில் இதை மாதிரி தாங்க எங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. தேங்க்யூ.